இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் கால் பண்றாங்க மேடம். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் மேடம். இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், வராதீங்க மேடம். மேடம் எந்திரிங்க மேடம், உட்காருங்க. மச்சான் ஃபோன் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். வெற்றி, எங்க இருக்கீங்க நீங்க? இங்க பக்கத்துல தான் அத்தை. முருகனை நீங்க பார்க்க போனதா சொன்னீங்க. ஆமா அத்தை, ஆமா. வெற்றி, அவருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. துளசியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் எங்கதான் இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப நாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கோம் அத்தை. என்னது, நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? இல்ல அத்தை, ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் வந்தோம் அத்தை. ஓ, அதுவா? சரி சரி. அவரு அஞ்சலி வீட்டுக்கு போனதா தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அஞ்சலிக்கு நான் ஃபோன் பண்ணா அவர் அங்க வரவே இல்லைன்னு சொல்றா. இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் அங்க போகாம இருப்பாரா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு வெற்றி. கொஞ்சம் என்னன்னு நீ பாரு. அத்தை, நாங்க எல்லாரும் அங்கதான் வரதா இருக்கோம் அத்தை. ஓ, அவரு உங்க கூட தான் இருக்காரா? ஆமா அத்தை. ஐயோ, இத முதல்லயே சொல்ல வேண்டியது தானே. கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன்பா. முருகன் எங்க இருக்கான்? அவரு எங்க கூட தான் இருக்காரு அத்தை. கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம் அத்தை. சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்கிறதுனால நான் இங்க உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்லயே சாப்பாடு செய்ய போறேன். எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க, டைம் ஆச்சு. சரியா? என்னதான் நம்ம பிள்ளைங்களை பெத்து வளர்த்தாலும், அவங்க மேல அளவில்லாத பாசம் வச்சாலும், அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அவங்க அதை பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் கூட வர ஒரு உறவுனா அது கட்டின புருஷன் மட்டும்தான். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க மேல நாமளும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லையே. தப்பே இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க 2 பேருக்குள்ள இருக்க காதல் மட்டும் இன்னும் குறையவே இல்ல. நீயும் இதே மாதிரி தான் இருப்ப. நாம சமைச்சத நாமளே பக்கத்துல நின்னு ஆசாசியா பரிமாறி அவங்க அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது நம்ம மனசுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆமா அத்தை. துளசி, ஐயோ, என்னாச்சு துளசி? ஏன் அழற? இத பாரு, வந்ததுல இருந்து அஞ்சலி அழுதுட்டு இருக்கா. மாப்பிள்ளை எதுவும் சொல்லல. இப்ப என்னடா நீயும் வந்து அழுதுட்டு இருக்க? வெற்றி, என்னாச்சுப்பா? ஏன் அழுதுட்டு இருக்கா? ஏன் அமைதியா இருக்க? என்னாச்சுன்னு கேக்குறல, சொல்லு துளசி. ஐயோ, டேய், என்னடா முருகா, நீ ஆச்சு சொல்லுடா. என்னாச்சு? ஏன்டா நீ அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்லுடா. எங்கடா உங்க அப்பா? எங்கன்னு சொல்லுடா. ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க?
வெற்றி, என்ன வெற்றி, என்ன நடந்தது? ஐயோ, எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு வெற்றி. ஐயோ, தயவு செஞ்சு சொல்லு துளசி. ஐயோ, யாராச்சும் சொல்லி தொலைங்கள. அப்பாவுக்கு என்னாச்சு? அம்மா, துளசி. அப்பா, அம்மா. இது உன் அப்பாவா? இது அப்பாவாடா? இது என் புருஷனா? அப்பா, நான் பெண்ணாரி விட்டுட்டு போயிட்டாரும்மா. வேண்டாம் அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, வேண்டாம் அத்தை. என்னை விடு. வேண்டாம். வேண்டாம், சொல்றத கேளு. என்னங்க, என்னங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? நீங்க என்கிட்ட திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு போனீங்க. என்னாச்சுங்க, இப்படி வந்திருக்கீங்க? ஏய் முருகா, என்னாச்சுடா? நான் நம்ப மாட்டேன். இது என் புருஷன் இல்ல, இது உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா இல்ல அஞ்சலி, இது உங்க அப்பா இல்ல, இல்ல, இது உங்க அப்பா இல்ல. கடவுளே. என்னங்க, எங்கங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜைன்னு நான் சொன்னேன்ல. மறந்துட்டேன் லட்சுமி. நல்ல நாள் அதுமா, கட்டின பொண்டாட்டி ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டீங்களா? தீர்க்க சுமங்கலியா எப்பவும் நீ நல்லா இருக்கணும் லட்சுமி. உன் முகத்துல இருக்கிற இந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சிருக்கணும். ஏங்க, என்னங்க, இருங்க. ஐயோ, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இல்ல, தடிக்க விட்டுருச்சு. என்ன தடுக்கிடுச்சு? பார்த்து கவனமா போக கூடாதா? சரி, பத்திரமா போங்க. ம்.